நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன வேணுமோ புரிஞ்சுக்கிட்டு நமக்கு சப்போர்ட்டாக நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சன் கிடைச்சா நாமளும் சக்ஸஸ் ஆகலாங்க. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு சின்ன பிரச்சனை கூட சமாளிக்க தெரியாமல் 4 செவத்துக்குள்ள உட்காந்து 4 நாள் கூட அழுதுட்டு இருந்திருக்கேன். வெளியில் வரும்போது தாங்க தெரியுது இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தாங்க அனுபவம். என்னைக்கு என் பிரச்சனை என்னை மட்டுமே உலகமாக நம்பி இருக்கிறவங்கள பாதிச்சுதோ அன்னைக்கு நான் உணர்ந்தேன் எதிரில் நிற்கிற பிரச்சனைக்காக கூடவே இருக்கிற அன்பையும் பாசத்தையும் மறந்துட்டுமேன்னு. தீராத பிரச்சனை வரும்போதே தெரிஞ்சுக்கணும் அதுக்கான தீர்வும் பின்னாடியே வரும்னு. நமக்கான வழியை கண்டுபிடிக்காத வரைக்கும் தாங்க வாழ்க்கை நம்மளுக்கு ஆட்டம் காட்டும். சரியான பாதையை அமைச்சுக்கிட்டோம்னா இத்தனை நாள் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு யோசிக்க வச்சிருங்க. இங்க நாம மறக்க கூடாத விஷயம் என்னன்னா இந்த சரியான பாதையை நாம அமைச்சுக்க நமக்கு வழிகாட்டியாகவும் உதவியாகவும் இருந்தவங்கள தாங்க. இங்க குறை சொல்ல 1000 பேரால முடியும், ஆனா வழி சொல்ல ஒரு சிலரால மட்டும்தான் முடியும். அதுவும் நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களால மட்டும்தாங்க. கரடு முரடா ஆரம்பிச்ச பாதையை சரியான முறையில வடிவமைச்சு அதுல போற சந்தோஷத்தை உணரும் போது தாங்க புரியும். அப்படி